வெல்கம் டு Einstein Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல 14th சம் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா if a equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க show that அப்படினு சொல்லிட்டு a inverse equal to 1/2 into a square minus 3i னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம இப்ப சால்வ் பண்ணனும். இப்போ நான் LHS எடுத்துக்கிறேன். LHSனா a inverse கண்டுபிடிக்கணும். a inverse ஓட ஃபார்முலா வந்துட்டு 1/determinant of a into adjoint a. a determinant of a கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 நம்ம கிடைக்கும். இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1 ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் 1 ஆயிரும். 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1 ஆயிரும். இது வந்துட்டு ஈக்குவல் டு 2. இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ a இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் a determinant of a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து adjoint a கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு இது இன்ட்டு பண்ணி நமக்கு இங்கே வரும். ஃபஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 இதையும் அப்புறம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை விட்டோம்னா நமக்கு இது இன்ட்டு பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1. அதே மாதிரி தேர்ட் ரோ இன்ட்டு பண்ணோம்னா இதுவும் நமக்கு இன்ட்டு பண்ணோம்னா ப்ளஸ் 1 கிடைக்கும். அப்படியே எல்லாத்துக்கும் இன்ட்டு பண்ணி நம்ம எழுதும்போது இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதை வந்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ்ஸும் மைனஸையும் இன்ட்டு பண்ணி நம்ம கிடைக்கிறது எழுதணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ வெறும் 1 போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, வெறும் 1 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 போட்டாச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 1. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் வரும். நமக்கு இது இன்ட்டு பண்ணி கிடச்சோம்னா -1 1 1 1 -1 1 1 1 -1 கிடைக்கும். இந்த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோம்னா நமக்கு adjoint a என்ன கிடைக்கும்னா -1. அதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் a இன்வெர்ஸ் கூட a இன்வெர்ஸ் ஃபார்முலா கூட சப்ஸ்டியூட் பண்ணணும். a இன்வெர்ஸோட ஃபார்முலா வந்து 1/determinant of a into adjoint a. adjoint a கண்டுபிடிச்சாச்சு. டிட்டர்மினன்ட் வந்து 1/2 கிடச்சிச்சு. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அடுத்த RHS என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 1/2 into a square minus 3iன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம a ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நமக்கு a மட்டும் தான் தெரியும். அப்போ a இன்ட்டு ஏன்னு போட்டுட்டு ஏவோட மேட்ரிக்ஸு 2 டைம் இன்ட்டு பண்ணி எழுதணும். இது இன்ட்டு பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இப்படி இதை ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் விட்டுட்டு இது இன்ட்டு பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எழுதணும். அப்போ வந்துட்டு 1 + 1 1 1 1 1 + 1 1 1 1 1 + 1 நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதுனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா a ஸ்கொயர் என்ன கிடைக்கும்னா 1 + 1 2. இந்த 1 அப்படியே வந்துடும், இந்த 1 அப்படியே வந்துடும், இந்த 1ம் அப்படியே வந்துடும். இங்கே 1 + 1 இருக்குது, இங்கேயும் வந்துடும், 2 ஆயிரும். இங்கே இருக்க 1 அப்படியே வந்துடும், இங்கே இருக்க 1ம் அப்படியே வந்துடும், இங்கே இருக்க 1ம் அப்படியே வந்துடும். 1 + 1 2 வந்துடும். அதுக்கப்புறம் RHS கண்டுபிடிச்சிருக்கோம். கொஷின் கொடுத்துருக்கத நம்ம எழுதணும் 1/2 into a ஸ்கொயர் minus 3i அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. a ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டுட்டு இந்த -3 அப்படி போட்டு ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1/2 அப்படி இருக்குது, இந்த a ஸ்கொயரோட மேட்ரிக்ஸும் அப்படியே இருக்குது. இந்த 3 உள்ளே கொண்டு போய் இன்ட்டு பண்ணோம்னா 3 0 0 0 3 0 0 0 3ன்னு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதையும் இந்த 2வையும் இந்த 3யும் மைனஸ் பண்ணணும். இதுவும் இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவும் இங்கே இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூவும் மைனஸ் பண்ணி எழுதுறது தான் இதோட நம்ம பண்ணணும். அப்போ 2 - 3 1 - 0 1 - 0 1 - 0 2 - 3 1 - 0 அப்புறம் 1 - 0 1 - 0 2 - 3 அப்படின்னு எழுதி நம்ம இது இங்கே ஆன்சர் வந்துருக்கு. இப்போ இது சால்வ் பண்ணோம்னா தான் நமக்கு ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். அந்த 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. 2 - 3 -1 1 - 0 1 1 - 0 1 1 - 0 மறுபடியும் 1 2 - 3 அப்படியே நமக்கு -1 கிடைக்கும். 1 - 0 1 அப்புறம் 1 - 0 1 1 - 1 1 - 0 வந்துட்டு நமக்கு 1 கிடைக்கும். 2 - 3 வந்துட்டு -1 கிடைக்கும். இது நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போது ஈக்குவேஷன் 1ம் நமக்கு சேமாக இருக்குது. அது என்ன எழுதிக்கலாம்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 சேம். ஸோ வந்துட்டு LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட்.